சரி, நீ அண்ணாசில் கார்னரில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போயிடு. அங்கே போனீங்கன்னா உனக்கு நல்ல எல்லா ஃபெசிலிட்டிகளும் இருக்கிற மாதிரிலாம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. கம்மி ரேட்டில் சரக்கும் அடிக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நேராக ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளே போ. கேஆர்எஸ் தான் போட்டு தடிக்கு விழுந்தா ரூம் தான் பூரா. அவங்களே வருவாங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்கு? கொண்டு வந்தாங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் 2016 தேர்தலுக்கான தயாரிப்புகள் நடைபெற்று வருகிறது. அதே போல எங்கள் கட்சியின் அமைப்பு தேர்தல் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. அந்த அமைப்பு தேர்தல் ஏற்பாடுகளை ஈரோட்டிலும் திருப்பூரிலும் கண்காணிப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பூரில் பொதுக்கூட்டமும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவும் நானும் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்காக நான் இங்கே வந்தேன். தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பருப்பு விலையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தாய்மார்களுக்கு கிடைக்க வேண்டிய பருப்பு கிடைக்காமல் இருப்பதற்கு மிகுந்த மனவருத்தத்தை அடைகிறேன். ஆனால் எங்களது மத்திய விவசாய அமைச்சர் அத்தனை மாநிலங்களுக்கும் பருப்பு உற்பத்தி குறைவாக இருக்கிறது, இங்கே பருவமழை பொய்த்ததனால் இந்தியா முழுவதும் பருப்பு உற்பத்தி குறைவாக இருக்கிறது, அதனால் மாநிலங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே வெகு நாட்களுக்கு முன்னாகவே அறிவுறுத்தி விட்டார்கள். அதன் பின்புதான் 2000 டன் முதலாகவும் அதன் பிறகு 5000 டன் பிறகும் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் பல இடங்களில் இது பதுக்கி வைக்கப்பட்டு மக்களுக்கு கிடைக்காமல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால் மாநில அரசு உடனேயே இந்த பருப்பு மக்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இன்னும் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக மத்திய விவசாயத்துறை 40,000 டன் பருப்புகளை விவசாயிகளிடம் இருந்து மார்க்கெட் விலைக்கு வாங்க இருக்கிறார்கள். 30,000 டன் துவரம் பருப்பும் 10,000 டன் உளுந்தம்பருப்பும் வாங்குவதற்கு விவசாயிகளிடம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால். அதனால் மத்திய அரசு மக்களை எந்த விதத்திலும் துன்பத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ளும். எந்தவித தட்டுப்பாடும் வருவது இயற்கை. ஆனால் அதை உடனே சரி செய்வதற்கு மத்திய அரசு அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. முன்னேற்பாடான நடவடிக்கைகளையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் சொன்ன பின்பும் மாநில அரசு மெத்தனமாக இருந்ததன் காரணமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பருப்பு கிடைக்காமல் செயற்கையாக விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சீன பட்டாசும் அதே போல்தான். உயர்நீதிமன்றமே மாநில அரசு இந்த சீன பட்டாசுகளை விநியோகம் செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எந்தவித அனுமதியையும் தரவில்லை. இன்று தமிழகத்தில் நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் மிகுந்த மன வருத்தமாக இருக்கிறது. இந்த தேர்தல் நடிப்பவர்களின் தேர்தல் அடிதடியோடு முடிந்திருக்கிறது, அடிதடியோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகுந்த வேதனை. எந்த துறையாக இருந்தாலும் முறைகேடு செய்பவர்கள் வெற்றி பெறக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த துறை மக்களுக்கு யார்
சேவை செய்ய வேண்டும் என்று உண்மையான நோக்கத்தோடு வருகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் நடிகர் சங்கத்தில் கூட அதாவது கலகலப்பாக இருக்க வேண்டிய ஒரு துறை கைகலப்பாக மாறி இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. அந்த துறையில் உள்ள மூத்தவர்கள் இத்தகைய பிரிவினை நடிகர்களோடு வந்துவிடக் கூடாது என்பதில் அக்கறை கொண்டு அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து திரைச்சேவை செய்ய வேண்டும் என்று, கலைச்சேவை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பமாக இருக்கிறது. இந்து மத தலைவர்கள் இப்போ தற்போது மாட்டிறைச்சி உண்பவர்கள் மதம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியும், வடமாநிலத்தில் இருக்கிற ஒரு இந்து தலைவர் மாட்டிறைச்சி சாப்பிடுறவங்க சகோதரிகள் கூட உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அவதூறான ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக கடுமையாக சொல்லி இருக்கிறார், மாட்டிறைச்சியை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று. அதனால் தயவு செய்து அங்கங்கே எழுப்பப்படும் குரல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ குரலாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று இந்த நாட்டு மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் வளர்ச்சியை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கும் பொழுது இறைச்சியை நோக்கி எல்லோரும் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை யாரும் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் அந்நிய முதலீடில் இன்று இந்த நாடு முதன்மை பெற்று வருகிறது. ஏற்றுமதியில் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அந்நிய செலாவணி அதிகமாக நம் நாட்டிற்கு வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் டிஜிட்டல் இந்தியாவின் மூலம் உலகிற்கே இந்தியா வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆக இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமென்றே மோடி அவர்களின் வளர்ச்சி திட்டங்களை திசை திருப்புவதற்காக இத்தகைய அரசியல் செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஹரியானா முதலமைச்சர் சில வார்த்தைகள் சொன்னதை கூட மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார். நான் அவர்களை கூப்பிட்டு கண்டிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்று பிரதமர் மிக ஓங்கி ஒலித்திருக்கிறார், யாரும் அதை பற்றி பேசக்கூடாது என்று. அதனால் யாரும் இதை பேசக்கூடாது என்பது பிரதமரின் மிக கடுமையான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை நோக்கி மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது. இங்கு கூட அரசாங்கம் முழுமையாக நடைபெறவில்லை. அரசாங்கம் சென்னையில் இருந்து கொடநாட்டிற்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. மக்களுக்கு கிடைக்க வேண்டியவை எதுவுமே கிடைக்க மறுக்கிறது. ஆனால் அவற்றை போன்ற மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை விட்டுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் திசை திருப்பும்படி எல்லோரும் அரசியல் செய்வதை விட்டுவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் திரும்ப கொடுத்திருக்காங்க விருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக எழுத்தாளர்கள் அரசியலில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் அவர்களின் எழுத்துக்காக அவை கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, இப்படி கொடுக்கப்பட்டவர்களின் பின்னணியை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு இயக்கத்தையோ இல்லை என்றால் ஏதோ ஒரு கருத்தையோ ஏதோ ஒரு கொள்கையையோ சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். எனது கருத்து, எழுத்தாளர்கள் உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததென்றால் ஓங்கி ஒலித்து எதிர்ப்பை தெரிவிங்கள். உங்கள் எழுத்தினாலேயே நீங்கள் எதிர்ப்பை தெரிவிங்கள். யாரும் பரிசுகளை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று யாரும் உங்களை ஊக்கப்படுத்தவில்லை. அத்தகைய நடவடிக்கைகளில் எழுத்தாளர்கள் ஈடுபட வேண்டாம் என்பதும் எனது கருத்து. எல்லையோரத்தில் இருக்கிற மாவோயிஸ்ட் இப்ப தமிழ்நாடு பார்டர் நிச்சயமாக ரொம்ப இதா இருக்குது. நேத்து கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் இன்னும் அதுவும் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் இன்னும் காவல்துறை அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நேற்று மாவோயிஸ்டுகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து தற்போது முதலமைச்சர் தங்கியிருக்கும் இடம் கூட மிக அருகாமையில் தான் இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அதனால் எல்லோரின் பாதுகாப்பையும் நடவடிக்கையோடு முறைப்படுத்த வேண்டியது காவல்துறையின் ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினர் அதில் அக்கறை எடுத்து உண்மையிலேயே தீவிரவாத இயக்கங்கள் எங்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கும், ஏனென்றால் வெகு பக்கத்தில் எல்லையில் இருக்கும் பொழுது தமிழகத்திலும் அவர்கள் இல்லை என்று முழுவதுமாக சொல்ல இயலாது. அதனால் அவர் அதை முற்றிலுமாக தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்சியுடைய ஃபங்க்ஷனுக்கு அரசு அதிகாரிகள் முழு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பத்தி ஆளும் கட்சியின் அதிகாரிகள் அரசாங்க நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் பக்கபலமாக இருக்கலாம். ஆனால் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் பக்கபலமாக இருப்பது நடைமுறையில் சரியான அணுகுமுறை கிடையாது, சரியான நடைமுறையும் கிடையாது. அதனால் முதலமைச்சர் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுவதில்லை.
சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், எங்களது கூட்டத்திற்கு நீதிமன்றம் மூலம் சென்றுதான் பாதுகாப்பு கிடைக்க வேண்டி இருக்கிறது என்று. எங்களது இந்து மத தலைவர்கள் பலர் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட முத்துமாறன் என்ற எங்களது களக்காடு ஒன்றிய நிர்வாகி தாக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து சில பயங்கரவாதிகள், அதாவது அவரை கொலை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தாக்கிய சமூக விரோதிகள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இன்னும் எங்களது கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்களின் வழக்கில் இன்னும் பல வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சாபக்கேடு என்ன என்றால், குற்றம் புரிந்தவர்கள் ஒருவேளை சரணடைந்தால் மட்டுமே காவல்துறையினர் பிடிப்பார்களோ என்னமோ, தேடி கண்டுபிடித்து இவர்கள் பிடிக்க மாட்டார்கள். ஒரு தொலைக்காட்சி துறையினால் தேடி கண்டுபிடிக்க முடிகிறது, பேட்டி எடுப்பவர்களால் சென்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை கண்டுபிடிக்க முடிகிறது. ஆக சரணடைந்து நேரே வந்து நின்னால் மட்டுமே தமிழக காவல்துறையினர் கைது செய்வார்கள். இல்லை என்றால் தேடி பிடித்து கைது செய்யும் பழக்கமே தமிழக காவல்துறையிடம் இருந்து விடுபட்டு விட்டதோ என்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது.